இது கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு மேஜிக் ஸ்கொயர். அதாவது ஒரு தேதியை முதல் வரிசையில் வச்சுட்டு ஒரு மாயச்சதுரம் செய்கிறோம். இன்றைய தேதியை எடுத்துக்கிடுவோம். நம்ம வழக்கம் எப்படின்னா டிடி தேதி, மாதம், இப்படி தான் எழுதுகிறோம். இன்றைக்கி தேதி எப்படி எழுதுவோம்? 30/9/20/25 இதை வரிசையில் எழுதுகிறோம். முப்பது 9/20/25 ஒரு வரி முடிஞ்சு போச்சு. இதில் நமக்கு டோட்டல் வரிசையினுடைய மொத்தம் எவ்வளவுன்னு நிச்சயமாகிறது. 9 5 14, 1 2 3, 5 3 7. ஆக நமக்கு டோட்டல் 84 வரணும். அடுத்து எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோங்கிறத பார்ப்போம். இந்த கட்டம் இது ரெண்டினுடைய டோட்டல் பார்க்குறோம். இல்லையா? இது ஒரு டோட்டல். இன்னொன்று இந்த ரெண்டு, இந்த 3 நம்பரும் நமக்கு முக்கியம். இது வரிசையினுடைய டோட்டல். இது இந்த ரெண்டு ஒரு ஜோடி, இது அடுத்த ஜோடி. இனி அடுத்து மற்ற நம்பர்கள்லாம் ஃபில்லப் பண்ணுறோம். எப்படி ஃபில்லப் பண்ணணும்னு சொன்னால், இது 30 20 55 இங்கே இந்த இதுக்கு வருதா, அடுத்தாப்பில் வரிசையில் இந்த ரெண்டு கட்டத்துலேயும் இந்த 55 வர்றாப்பில் எழுதணும். இந்த வரிசையில் இந்த ரெண்டுலேயும் இந்த ரெண்டு கட்டத்துலேயும் அந்த 55 வரணும். 20 29 இருக்கு இல்லையா, இது முதல் வரிசையில் இந்த ரெண்டு கட்டத்தில் இருக்குது. இந்த வருஷத்துக்கு வரும்போது இந்த கட்டத்துக்கு வரணும். இந்த வரிசைக்கு வரும்போது இங்கே வரணும். இப்படியா நம்ம ஃபில்லப் பண்ணணும். இப்போ முதல்ல இந்த கட்டமும் எழுதணும். இந்த கட்டத்தில் எவ்வளோ வரணும்? 55 வரணும். இதிலிருந்து கொஞ்சம் குறைச்சி அல்லது கூட்டி எழுதணும். இப்போ 25 இருக்கிற இடத்துல 24 எழுதலாம், 23 21 இப்படி எழுதலாம். ஒரு 6 நம்பர் குறைச்சி ஒரு வசதிக்காக இங்கே 19ன்னு எழுதுறேன். இப்போ இந்த இடத்துல 19 வந்தால் இங்கே என்ன வரணும்? இந்த டோட்டல் வரணும் நமக்கு. அதாவது 55 வரணும். ரைட்டு. அப்புறம் இதுன்னா 3 ரைட்டு. 39 36 19 55. சரி, இனி அடுத்து இந்த வரிசையில் இங்கேயும் வரணும். அதை இப்போ விட்டுருவோம். இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இதில் அதே மாதிரி ஃபில்லப் பண்ணுவோம். ஃபில்லப் பண்ணும்போது இதை கொஞ்சம் குறைச்சல்ல, இன்னும் கொஞ்சம் குறைச்சி இங்கே எழுதுவோம். இங்கே எழுதும்போது சின்ன நம்பர் இந்த பக்கம் எழுதுவோம். ஒரே பக்கத்தில் பெருசாக வந்துட வேண்டாம். 19லேருந்து
ஒரு 3 குறைச்சி 16 இங்கே எழுதுனேன். 16னா இந்த பக்கத்தில் என்ன வரணும்? இது 55 டோட்டல் வரணும்ல. 9 39 ரைட். 39 16 55 சரியாயிடுச்சு. இந்த வரிசையில் இங்கேயும் 55 வரணும். அதை மெதுவாக ஃபில்லப் பண்ணுவோம். சரி, இப்போது இந்த 3 எழுதுனதுக்கப்புறம் இந்த 2 நம்பரும் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருது. எப்படி? இந்த 3ஐயும் கூட்டி 84லேருந்து கழித்தோம்னா இதுக்கு வந்துடும். அதே மாதிரி இதையும் கூட்டி 84லேருந்து கழித்தா இந்த நம்பர் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த 2ஐயும் ஃபில்லப் பண்ணிட்டோம்னா இந்த கார்னர் 2 கிடச்சிரும். இதில் 9 18 6 24 9 9 18 6 24 2 1 3 2 5 3 8 6 முடிஞ்சு போச்சு இந்த வரிசை. 84 இது 84 சரியாச்சு. இப்போ இது 6 6 12 2 6 6 12 9 21 21 3 24 6 6 12 9 21 3 24 2 1 3 3 6 அப்போ 2. இப்போ 23 6 29 இது வந்துருச்சா? இங்கே இந்த கட்டத்தையும் இந்த கட்டத்துலேயும் இதே நம்பர் வந்துருச்சு. இப்போது இந்த 2 கட்டத்தையும் ஃபில்லப் பண்ணிடலாம். அப்படியே 6 6 12 இங்கே 2 தான் வரணும். 6 6 12 14 1 1 3 4 3 7 12 12 29ல் போனால் 17 5 9 14 17 7 24 2 3 5 6 8 இது 84 ஆச்சு. 84 ரைட். இப்போது இந்த 2 இடத்துல மட்டும்தான் இந்த 2 மறுபடியும் பார்த்தோன்னு சொன்னால் இங்கே 29 வரணும். இங்கே 55 வரணும். 55 இங்கே 29. இதுக்கு இப்போ 25 12 37. இன்னும் அடுத்தாப்பில் எவ்வளோ வரணும்? 37 84 வரணும்னு சொன்னால் 47 வரணும். இந்த இதில் கூட்டு ஒரு மதிப்பாக 21 போடுறேன். 21ன்னா மிச்சம் 26 அடுத்ததுக்கு வரணும். சரி பார்ப்போம். 1 2 3 5 8 8 6 ரைட். 14 ஆச்சு. 2 4 2 6 26 ரைட். இப்போ இந்த பக்கம் கூட்டி பார்ப்போம். 9 10 16 8 8 6 14 23 24 2 2 4 5 3 8 ரைட்டு. 6 6 12 15 9 24 2 2 4 2 6 இங்கேயும் ஒரு 29 ரைட்டு. 6 6 12 15 9 24 2 4 6 8 இது சரியாயிடுச்சு. எல்லாம் சரியாயிடுச்சு. இது முடிவு பெற்ற ஒரு தேதியை ஆரம்ப வரிசையாக கொண்ட மாயச்சதுரம், 4க்கு 4 மாயச்சதுரம். இப்போது ஒரு சின்ன காஷன், ஒரு நம்பர் திருப்பி வந்துச்சுன்னு சொன்னால் அது அழகாக இருக்காது. ஒரு 19 இங்கே ஒரு 19 அங்கே ஒரு 19ன்னு இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இடத்துல 2வது ஆரம்பித்தோம் இல்லையா,
அங்கேருந்தே புறாத்தையும் திரும்ப செய்ய வேண்டியது இருக்கும். இப்போ 2-3 தடவை செஞ்சு அந்த மாதிரி தவறுகள் நம்பரை மாற்றி கடைசியாக எழுதின ஒரு வடிவம் தான் இது. நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக 2-3 தடவை இது திரும்ப செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் முறை இதுதான். ஒரே எண் 2வது தடவை வந்தால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம திருப்பி எழுதும்போது இந்த இடத்துல 21க்கு பதிலாக ஒரு 30 என்னத்தையாவது நம்ம போட்டோம்னு சொன்னால் இங்கே இந்த டோட்டல் 84க்கு மேலே போயிடும். அப்போது இந்த நம்பரை குறைக்கணும். இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் முயற்சி செய்து சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இடையில வரும். வாழ்க வளமுடன்.